இந்தா கடம்பா கதிர்வேலா, என்னுடைய அன்பு செல்லமே, நானாக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். முதல் முறையாக உன் அப்பன் முருகன் உன்னிடம் மனம் விட்டு பேச போகின்றேன். அவசரப்பட்டு மட்டும் என்னை தள்ளி விடாதே பிள்ளையே. உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூறவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து இந்த பதிவை உன் கண்களில் படுபடி நான் செய்து இருக்கின்றேன். உனது கெட்ட நேரம் அனைத்து முடிந்து நல்ல நேரம் ஆரம்பமாக போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உனக்கு வலி மிக்கதாக இருக்கிறது என்று நீ அழுகாதே செல்லமே. வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாகத்தான் அனைவரும் இருக்கின்றார்கள் என்று நீ என்னையும் எங்கும் என்னையும் என் மனதையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாருமே இல்லை என்று வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கின்றாய். கவலைப்படாதே செல்லமே. நீ நினைக்கும் அனைத்தும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும். நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தங்களாக அமைய, எல்லாவித சந்தோஷங்களையும் பெற உன் அப்பா நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். உன்னை என் பாதையில் இழுத்தது நான் தான். பிறகு ஏன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில் உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது. இதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி இவை அனைத்துமே நான் சோதிப்பேன். அது உன்னை கஷ்டத்தை தருவதற்காக அல்ல, வாழ்க்கையின் தத்துவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் முழுமையாக நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே. நீ பயணிக்கும் வழியில் என்னுடைய துணை நிச்சயம் இருக்கும். ஆனால் நீ பயணிக்கும் வழியில் முட்களும் இருக்கும். நீ என்னத்தான் பார்த்து பார்த்து கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும். காயம் வலியை உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும். யார் இல்லை என்றாலும் உன் அப்பா நான் இருப்பேன் உன்னோடு என்றும் என்றென்றும். உன் அப்பா நான் இருக்கின்றேன். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். கந்தா கடம்பா கதிர்வேலா.